வணக்கம் சார். இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிக்கு ஒரு மேண்டேட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம பிரைன்டட் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜில் மேலே குயிக் ஆக்சஸ் இருக்கும். இதில் ரெண்டாவது ரோவில் 4வது ஆப்ஷன் பாருங்கள், 2 கை சிம்பிள் வச்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி நீங்கள் லம்சம் சில எஸ்ஐபி எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஹோம் பேஜில் போர்ட்ஃபோலியோவில் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். இப்போ மேண்டேட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஹோம் பேஜோட கீழே பாருங்கள், 2வது ஆப்ஷனாக பேங்க்ஸ் இருக்கும். இந்த பேங்க்கை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து அமௌண்ட் டெபிட் ஆகணுமோ அந்த பேங்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் மேண்டேட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா கிரியேட் மேண்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு 5 மேண்டேட் கிரியேட் பண்ணதுனால ஆட் மேண்டேட்ஸ் காமிக்குது. இந்த ஆட் மேண்டேட்டை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு என்ன பேங்க்ல இருந்து அமௌண்ட் டெபிட் ஆகணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேண்டேட் அமௌண்ட்ல நீங்க எவ்வளோ வால்யூம்கான அமௌண்ட்டை மேண்டேட்டை யூஸ் பண்ண போறீங்க, அதாவது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்களோ அதை என்டர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அமௌண்ட்டாகவும் நீங்க என்டர் பண்ணிக்கலாம், இல்லை கீழே 10,000, 15,000, 20,000, 25,000 சொல்லி எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு சொல்லி காமிக்கும். இதில் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 25,000 ரூபாய் வால்யூமுக்கு மேண்டேட் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் மேண்டேட் கொடுத்துட்டேன். ஒன்ஸ் நான் கிரியேட் மேண்டேட் கொடுத்ததுக்கு அப்புறமேலு மேண்டேட் கிரியேட் ஆயிரும். கண்டினியூ ஆப்ஷன் கேட்கும், கண்டினியூ கொடுங்க. இதுக்கு அப்புறமேல்ட்டு உங்களோட ப்ராசஸ் எல்லாமே ஜிமெயிலில் போய் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு உங்கள் ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஜிமெயில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் BSC*MFன்னு சொல்லி வந்திருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட மேண்டேட் லிங்க். இதை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேல்ட்டு ஆன்லைன் மேண்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அத்தன்டிகேஷன் இருக்கும். இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமேலு கூகுள் மூலியமா நீங்க லாகின் பண்றீங்களா இல்ல இமெயில் கோட் கொடுத்து லாகின் பண்றீங்களான்னு கேட்கும். நம்ம கூகுள் கொடுத்தே நம்ம லாகின் பண்ணிக்கலாம். கூகுள் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமேல்ட்டு உங்களுக்கான வெரிஃபிகேஷன் எந்த மெத்தட்ல வேணும், டெபிட் கார்டு மூலியமாவா, நெட் பேங்கிங் மூலியமாவா, ஆதார் மூலியமாவா, இல்லை பேன் ஆர் கஸ்டமர் ஐடியான்னு கேட்கும். மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு ஆதார் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆதார் செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க செக் பாக்ஸை செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமேல்ட்டு உங்களுக்கு மேண்டேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் காமிக்கும். இதில் எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்ட் டேட் என்னங்கிறது எல்லாமே செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷன் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு ஒரு செக் பாக்ஸ் காமிக்கும். இந்த செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்ததுக்கு அப்புறமேல்ட்டு பேங்க்ல நீங்கள் லிங்க் பண்ணியிருக்க ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட ஆதார் நம்பர் நான் என்டர் பண்ணுறேன் அப்படின்னா என்டர் பண்ணிட்டு நீங்க சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறமேல OTP வரும். அந்த OTP நம்பர் நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ என்னோட OTP 855393 அப்படின்னா அந்த OTP என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் OTP என்டர் பண்ணிட்டு சப்மிட் ஒரு ஆப்ஷன் இருக்கு, சப்மிட் கொடுத்துட்டு எனக்கான மேண்டேட் அக்செப்ட் ஆயிருச்சு. இப்போ மேண்டேட் அக்செப்ட் ஆனதுக்கு அப்புறமேல்ட்டு அத்தன்டிகேஷன் சக்ஸஸ் ஆகிடும். உங்களுக்கான மேண்டேட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விசிபிளாக இருக்கு பாருங்க. இப்போ என்னோட மேண்டேட் ஐடி வந்து 58537776. இதுதான் என்னோட மேண்டேட் ஐடி. இனிமேல் நம்ம SIP ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த மேண்டேட் ஐடி யூஸ் பண்ணி தான் நம்ம SIP ப்ராசஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். இப்போ ஜஸ்ட் ஒரு மேண்டேட் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம SIPயை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ சார்.